மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எங்களது பாடல்களின் மூலமாக உங்களை தாராட்டி வந்த நாங்கள் இன்றைக்கு எங்கள் கலை இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு வளர்வதற்கு எந்த இடத்தில் இருந்தால் வளர வைக்க முடியும் என்ற இடத்தோடு நான் இணைஞ்சது. இதுக்கு முன்னால் எந்த கட்சியிலும் நான் மெம்பர் கிடையாது. எந்த கட்சியில் இணைய வேண்டும் என்று நினைத்த போது களங்கமில்லாத கட்சி என்று பார்த்தால் இந்தியாவிலேயே இந்த ஒரு கட்சியை தவிர மற்றவர்கள் எதற்கு சேர்த்தாங்க எல்லாத்துக்கு சேர்த்தாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படி சுத்தமான இடத்துல இருந்து கலையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வாழ வைக்கக்கூடிய இந்த இடத்தில் கலையை சேர்ந்த கலாச்சாரத்தை சேர்ந்த எங்களது குடும்பத்தில் நான் இந்த கட்சியில் இணைந்ததே என் வாழ்வின் பெரிய பாக்கியமாக. இதை விட்டா ஜனங்களுக்கு சாதாரண ஜனங்களுக்கு மேலே கொண்டு வருவதற்கான இடம் அரசியல் அமைப்பு எதுவுமே இல்லைங்கிறது தெரியும். இந்தியாவில் மேலிருந்து கீழ் வரைக்கும் படர்ந்து வந்து கொண்டு இப்ப தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி தமிழ்நாட்டிலும் மிக பிரபலமாக மேலெழுந்த வாரியாக மேலெழுந்து உயர்ந்து வரக்கூடிய அளவுக்கு வரவேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது என்பதற்காக நிஜமாவே இந்த தேர்தலில் என்னை நிறுத்தி இந்த அடையாளங்கள் எல்லாம் இல்லாமல் ஜனங்கள் முன்னால நம்ம வந்தா மகிழ்ச்சியா இருக்குது, ஜனங்களுக்கோட ஜனங்களா இருக்கக்கூடிய வாழ்வில் வாழ்ந்தவர்கள் என்ற காரணத்தால் இந்த சட்டசபை எலெக்ஷன்ல என்னை வேட்பாளனாக எல்லாரும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்ததற்கு முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்றேன். வேற எதுவும் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. அது மிக பெருமையான ஒன்று. நான் வாழ்வில் சாதிக்க வேண்டிய விஷயங்களை ஆரம்பத்தில் இந்த இடத்துல இருந்து சாதிப்பதற்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். மோடிஜியினுடைய கொள்கை தான் ஈர்த்தது, வேற எதுவுமே இல்லை. பிஜேபியினுடைய கொள்கையை பார்க்கும்போது மோடிஜியினுடைய இளைஞர்களுக்கான திட்டங்கள் என்னென்ன யார் நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டுமோ அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் இந்த கட்சியில் சேர்ந்தேன். 4-5 வருடங்களாக எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்ச்சிகளிலும் நமது நிகழ்ச்சிகளெல்லாம் சேர்ந்து பேசி கலந்த காரணத்தால் இப்ப நீங்க இங்க வரணும். இதுக்கான அமைப்புகள் மக்கள் எல்லாம் உங்களை விரும்புறாங்க. எல்லாருமே நிஜமா நேற்று இந்த செய்தி வந்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஓயாத போன் கால்களில் என்னை ஜனங்கள் சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக இது வெற்றி வேட்பாளரை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது எனக்காக நான் சொல்லல. இது பிஜேபியினுடைய அந்த கொள்கைகளுக்காக கிடைத்த இன்னொரு எனக்கு கங்கை பண்ற மூஞ்சிக்காக அல்ல, முகருக்காக அல்ல. நிஜமா பல பேர் கேட்கறாங்க நீங்க உங்க சுய இழப்புக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்ல. என்ன இழப்பெல்லாம் சின்ன சாதாரணம். மக்கள் இழந்தது எவ்வளவோ, அவங்களுக்காக போடப்பட்ட திட்டங்களுக்காக பணம் போய் சேர்ந்ததா அங்க இழப்பு. என்னென்ன சலுகைகளை கொடுத்தாங்களோ அந்த சலுகைகளை மற்றவர்கள் படித்துக் கொண்டதனால் அவர்களுக்கு ஜனங்களுக்கு போகாத அவலங்கள் ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் பார்த்ததுக்கு முன்னால நாங்கள் இழந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் என்னமோ சம்பாதிக்கலாம். ஆனால் மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய இந்த பிஜேபியில் நான் இணைந்து இன்றைக்கு என்ன முன்னிலையில் படுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மிக மிக பெருமையான ஒரு சமாச்சாரம். இது ஒரு மோடிஜியினுடைய கொள்கைகளை ஈர்த்த மக்களுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய இளைஞர்களை மேலே கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கான தமிழ்நாட்டிலே ஏற்படக்கூடிய ஒரு எழுச்சிக்கான ஆரம்பமாக இருக்கும். நிச்சயமாக அருள்மிகு மாண்புமிகு பொன்னார் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். இந்த தொகுதி நமது கட்சி வெற்றி பெற்றார். கங்கை மரணம் இல்ல, நமது கட்சி வெற்றி பெற்றார். வெற்றி பெறும். இந்த வெற்றிக்கு பின்னால் இந்த தொகுதியை பிஜேபி தத்தெடுத்துக் கொள்ளும் என்ற ஒரு பெரிய செய்தியை அவங்க சொன்னது எதுவாக இருந்தாலும். ஆக நிஜமாக இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவதற்கு நான் முழு நேரம் அல்ல, இந்த கட்சிக்காக முழு வாழ்க்கையும் கொடுப்பதற்கு இந்த அதற்கான ஆரம்பித்து விட்டாச்சு. இப்போது இந்த தொகுதியில இருந்து ஆரம்பிக்க போகின்ற எனது பணி மக்களுக்கு மிக சந்தோஷமான விஷயங்களை, அவங்க கஷ்டப்படக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கு முன்னிட்டு நடத்துவதற்கான பலத்தை இறைவனும் அடுத்தபடியாக இருக்கிற மோடிஜி அவர்களும் பிரதமர் மோடிஜி அவர்களும், ஏன்னா அவர்கள் உற்சாகம் இல்லை என்றால் நமக்கு இருக்காது. அன்புக்குரிய அமித்ஷா அவர்களும் அருமைக்குரிய தலைவர் பொன்னார் அவர்களும் அவர்கள் வழிநடத்தின்படி அவங்க சொல்லின்படி இங்க நடக்கும். மற்றவர்கள் எல்லாவற்றுக்கும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்ற நிலையை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு இடத்தில் நான் உட்கார்ந்து ரொம்ப மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா பிரச்சனைகளும் எல்லா தொகுதிகளிலும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறது. இங்கே உறுதி செய்யப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்து தருவோம் என்று சொல்லிருக்கிறார்களோ, எதெந்த செய்யப்படவில்லையோ அவைகள் நிச்சயமாக முதன் முயற்சியாக செய்து தரப்படும். இது சிஎமோட ஒரு தொகுதியா இருந்தது, சிஎமோட தொகுதியா இருந்தது. இந்த தொகுதியில முக்கியமான பிரச்சனை நீங்க என்ன பாக்குறீங்க? எல்லாம் இருக்க எல்லா தண்ணி பிரச்சனை இருக்குது, மற்ற எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. எல்லா தொகுதியிலும் உள்ள பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் முதலில் வாக்களிக்கப்பட்ட போது வாக்கு சேகரித்த போது அவர்கள் தொகுதியில் என்னென்ன